ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டே 11 இன்டர்மீட்டிங் பாஸ்டிங்கில் மார்னிங்லேருந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இருக்கிறது இன்டர்மீட்டிங் பாஸ்டிங் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 8 ஹவர்ஸ் ஈட்டிங் உண்டுங்க. என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் 10 o'clock போல் ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு 10:30 போல் ஒரே ஒரு சப்பாத்தி அது கூட தக்காளி தொக்கு வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து மஞ்சள் பூசணி கூட்டுன்னு சொல்லலாம், மஞ்சள் பூசணி அவியல்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப லைட் ஸ்பைஸியாக நம்ம டயட்டில் வந்து இன்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டயட்டுன்னு இல்லை, கேரளா டிஷ் ரொம்ப பிடிக்கும், இந்த அவியல் பிடிக்குன்றவங்களுக்கு இந்த கூட்டு சொல்லலாம், அவியல்னு சொல்லலாம். கூட்டு மீன்ஸ் நம்ம பருப்பு போடாமல் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பண்ணுற இதுதான் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு நான் இந்த ரெசிபி வீடியோ கொடுக்குறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 போல் பார்த்தீங்கன்னா 150 கிராம் ரைஸு, அது கூட ரசம், இந்த மஞ்சள் பூசணி கூட்டு வச்சு சாப்பிட்டுருந்தேன். ப்ரோட்டீனுக்கு என்னால் எதுவும் கவர் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு கார்ப் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும்னு பார்க்குறேன். ஈவினிங் வந்து லாஸ்ட் மீலாக என்னால் எதுவும் எடுக்க முடியல. ஆனால் எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரெண்டாவது பாப்பாவை ஸ்கூலில் டான்ஸுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு காம்படிஷனில். அவளுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறது, பசங்களை டியூஷன் கூப்பிட்டு போகிறது வர்றது, அதில் கொஞ்சம் என்னோடய ஃபோக்கஸ் போயிடுச்சு. அதனால் லாஸ்ட் மீல் நான் டைமிங்க்கும் என்னால் சாப்பிட முடியல. ரெண்டாவது நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடல. ஒரு பாதி ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டேன். அது கூட சீதாப்பழம் கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். அவ்வளோதான். நேற்றுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் 4 லிட்டர் தண்ணி மட்டும் நிறையாவே குடித்தேன். ட்ராவலிங்லேயே இருந்தேன். ரெண்டாவது கொஞ்சம் ஒர்க்கு அது இதுன்னு இருந்தேன். நம்மளோட பில்டிங்கில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறோம். அது திடீர்னு மீட்டிங் அதுக்கு கூப்பிட்ருந்தாங்க, அதுக்கு போகிறது வரதுன்னு. அதனால் டயட்டில் என்னால் பெருசாக ஃபோக்கஸாக பண்ண முடியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.